வணக்கம். நான் உங்கள் சார்ஜன். என்னன்னு சொன்னா, ஒரு முக்கியமான விடயம் உண்டு. கட்டாயமா இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு ஏஜென்சியால ஏமாத்தப்பட்ட பெண் ஒரு ஆள் என்னென்ன சொல்றான்னு சொல்லி ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. என்னோட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருந்தது. இருந்தும் எனக்கு வந்து சரியாக அப்ளை பண்ணல. என்ன மாதிரியே நிறைய பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏமாந்துருக்காங்க. நான் வந்து இதுக்காக வழக்கு போட்டிருக்கிறேன். மன்னார் கோர்ட்ஸில் வழக்கு இருக்குது. இனியும் யாரும் ஏமாறாதீங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் குறிப்பாக இந்த நபரை வந்து யாரும் நம்பாதீங்க. ஒரு வேளை என் ஐடி வந்து இல்லாமல் போனால் என்னென்னு சொல்கிறேன், இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேராது. தயவு செய்து இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட காசு இப்போ வரைக்கும் வரையலை, வழக்கு போய் கொண்டு தான் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன், அவர் வெளிநாட்டுக்கு போகலாத அளவுக்கு நாங்கள் வந்து கோர்ட்ஸில் அவரை பேன் பண்ணியிருக்கிறோம். அவரையும் அவரோட மனைவியையும் என்ன 2 பேரும் சேர்ந்து நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிள்ளைகிட்ட 16 லட்சம், அப்படி பெரிய பெரிய அமௌண்ட். அதுவும் என்னென்னு சொல்கிறது, எல்லார்கிட்டையுமே சரியான டாக்குமெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட்ஸ் இருந்து நல்ல கோர்ஸுக்கு செலக்ட் ஆகக்கூடிய ஆக்களை செலக்ட் பண்ணி அவங்க ஏமாற்றிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லணுமென்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. என்னென்னு சொன்னால், இப்போ வரைக்கும் அவங்க வந்து காசு ரொட்டேட் பண்ணுறாங்க. என்னென்னு சொல்கிறோம், ரொட்டேஷனில் வச்சுருக்காங்க. அப்படியாண்டா ஒரு 10 பேர்கிட்ட காசை வாங்கிட்டு ஒரு 2 பேருக்கு சரியாக செய்கிறது. ஒரு 10 யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேர்கிட்ட 1 லட்சப்படி வாங்கினா 10 லட்சம், அப்படி 50 பேர்கிட்ட வாங்கினா 5 லட்சப்படி வாங்கியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல கேஷ் ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்பாதீங்க. நான் அவரை ப்ரொஃபைல் இதுதான் டச் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இவங்களை நம்பாதீங்க. இவங்க வந்து ஒரு பொய்யான ஏஜென்சி. நான் அலிகேஷன் வைக்கல, நான் ஏமாந்திருக்கேன். அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. எல்லாருமே அந்த காணொலியை பார்த்துருப்போம். ஒரு பெண்மணி ஒரு ஆள் ஒரு ஏஜென்சியால் ஏமாற்றப்பட்ட விஷயம் தான் அது. அவள் ஸ்டூடெண்ட் விசாவில் வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுறதா சொல்லி பல லட்சங்கள் மோசடி செய்யப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இலங்கையிலையும் சரி உலகத்திலையும் சரி நடக்குது. வெளிநாட்டு ஆசை காட்டி அவர்களை ஸ்டூடெண்ட் விசாலையும் சரி ஒர்க் விசாலையும் அனுப்புறதா சொல்லி பல ஏஜென்சி இப்படியான வேலைகளை செய்யுது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரியான விடயங்கள் தெரியாமல் இந்த மாதிரியான வேலைகளில் மாட்டுப்படுற சம்பவம் தான் இப்போ நிறைய நடந்து கொண்டிருக்குது. ஸோ எல்லாருக்குமே கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளட்டும் இந்த காணொலியை பற்றி. இன்னும் ஒரு முக்கியமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.